ஹாய் ஆல், நல்லா சூடான சாதத்துக்கு துவரம் பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனதும் இது கூட ஒரு 4 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டு இந்த எண்ணெயில் நல்லா அந்த மிளகா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் இந்த துவையலுக்கு. அண்ட் இது கூடவே வந்து நான் 3/4 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துருக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினத்துக்கு பிறகு இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் இது கூடவே நான் ஒரு 7 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பூண்டு வந்து நீங்கள் வறுத்தும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.